இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. ஆகையினால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். பாபாவினுடைய ஸ்ரீமத்தியதை கேட்காதீர்கள். நடக்கும்போதும் சுற்றும்போதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருங்கள் என்று குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நம்மை பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார். நினைவின் மூலம் ஒளியின் கிரீடம் கிடைக்கிறது. அசல் பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தியாக ஆகின்றீர்கள். பாபாவின் நினைவிலிருந்து மாற்றமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். பரமாத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். அவர்தான் தூய்மையாக்க வருகின்றார். நீங்கள் தான் கல்பம் கல்பமாக கருவியாக ஆகின்றீர்கள். நீங்கள் சர்வசக்திவானின் குழந்தையாகி விடுகின்றீர்கள். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வரும். யார் இந்த குலத்தை சேர்ந்தவராக இருப்பார்களோ அவர்கள் நல்ல விதத்தில் தாரணை செய்து பிரஜையாக ஆகிவிடுவார்கள். ஞானத்தின் விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது. வீணான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. சேவையின் கூடவே நினைவு யாத்திரையிலிருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும். நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேனோ அது தந்தையைப் போன்று இருக்கிறதா? தந்தையை நகல் செய்து தந்தைக்கு சமமாகுங்கள். தீவிர முயற்சியாளர் ஆகிய தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னமாக்கக்கூடிய நேரமாகும். இல்லையெனில் நாளடைவில் மிகவும் தாமதம், அதாவது டூ லேட் ஆகிவிடும். அனைவரின் மீதும் ஆன்மீக திருஷ்டி இருக்க வேண்டும். ஆத்மாவின் ரூபத்தில் அதை நினைவில் கொண்டு வருவதன் மூலம் சக்தி கொடுக்க முடியும். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக ஆகின்ற பொழுது கேள்விகள் சமாப்தியாகிவிடும். நல்லது.